அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து, நாடகம், இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா ஐயா, நஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லாட மனிதர்களாலே சதிச்செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அட பாவிகளா, அதிசய செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. அதிசய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரி, உண்மையை சொல்பவன் சதிகாரி, உண்மையை சொல்பவன் சதிகாரி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் கல்லாடான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த வளமுறை விநாயகர், அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான் சாட்சி. ஆனா பாருங்களா, நீங்க செய்யற அக்கிரமத்துல அந்த விநாயகர் பெருமாள் பார்த்துட்டு தான் இருக்காரு, சாட்சி. ஆனா பாருங்களா, நீங்க செய்யற அக்கிரமத்துல அந்த விநாயகர் பெருமாள் பார்த்துட்டு தான் இருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்காரு. வாய தளர்ற கடவுள் சாட்சியா? என்ன சொன்னாங்க ஒற்றை சிறுவன்? விண்ணைய மண்ணைய கட்டி காக்க மாண்ட பாலம்புரி விநாயகர் சாட்சியோ? அப்படிதான் சொன்னோம். டேய், அந்த கல்லாக இருக்கும் அந்த தொப்ப கணபதி வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மையான வார்த்தை. கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வரும்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய விநாயகர் சாட்சி சொல்ல வந்தார்னா ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாமே மாட்டுவாங்கடா. அனைவருமே தண்டனைக்குரியவர்களாக. கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது, கண்ணால் பார்த்த சாட்சி. கை அடக்கமாக இருக்கட்டும். இறந்து கிடக்க பெண் யார்? ஐயா, சொல்லு. ஐயா, இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தை. ஐயா, தங்கச்சி. ஐயா, என்னுடைய பேர் சுந்தர். ஐயா, உண்மைதான் ஐயா. அண்ணனுடைய சாட்சி இங்க செல்லுபடியாகாது. செல்லாதே
சாட்சி இல்லாத வழக்கு வழக்கு சாரணம் இல்லாத சங்கீதம் சங்கீதம் ஏற்று சுரக்கா கூட்டுக்கு உறவாடு ஆகினால் சாட்சிதான் தேவை. ஆகினால் உன் தங்கை எடுத்துக்கொண்டு ஓடு. இந்த நீதி விட்டு ஓடு. ஐயா 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 ஓடு. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாதே. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? ஓடு, ஓடு, எண்ணி, எண்ணி. ஐயா, ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா. செல்லம்மா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. பச்சை மண்ணா. ஐயா, என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லையே. என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே ஐயா. நீதியாவதும் என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஏமாற்றுகிறான். அவன் புழு அடிக்கிறான், புழு அடிக்கிறான். ஐயா, இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னனா வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கண்டுக்காக தன் மகனை தேர்ந்து கொண்டார மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தறித்தாரே சிவ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல். அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கச்சிக்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கைக்கு நியாயம் வேண்டும் ஐயா. சாட்சி இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. ஐயா, என் தங்கச்சி பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா. செத்துடுறான். என் தங்கைய பிரிந்து நான் தவிக்கிறேன். என்னடா இன்ஜின் ஓதிக்கிறான்? ஐயா, என் தங்கைக்கு நீதி வழங்காததான், என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்காததா, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தவிக்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தவிர துடிக்கின்றனோ, அதே போன்று இந்த ஏழை என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமை தவிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டை இருந்து, நாட்டு மக்களை இருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய விடமிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு கவலை ஆகட்டும். புறப்படுங்கள். அந்த சாபத்தில் அளிக்கும் பொழுதுதான் என் மனம் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும், ஆகட்டும். சபை தலைவரா. சற்று இல்லைங்கள். உன் மீதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த மழை மடக்க காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. என்ன எதற்கு? வேணாம், என்னடா வேணாம்? சொல்றத கேளு. நீங்க சொல்றா நான் கேக்குறது. வேணாம், ஏய் மூடுற வாய. வேணாம். இவன் சொல்வதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும். சொல்றா என்னன்னு சொல்லுடா அண்ணா. சொல்லு. நானே பார்க்கறேன். வேணாம், என்ன வேண்டாம்? வேணாம். என்னடா வேணாம்? என்ன? மச்ச மச்ச மறுபடி. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? அடிங்க. என்னடா அண்ணா? மறுபடி. போடான்றா. மச்ச மறுடா. ஏய் என்ன பேசுற? என்ன? என்னடா திருத்து? இந்த கொலையை நான் செய்தேனா? ஆமா. இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? காதல் கேட்டாயா? இல்லை தீரத்தான் விசாரித்தாயா? மூடுற வாய பிளாஸ்டிக். பிளாஸ்டிக். என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவர் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் பாடுகோல தான் ஓடிட்டு இருக்கிறான். நான் எத்தனையோ நாள் சொல்லுவேன், பாண்டிச்சேரி பக்கம் வந்துக்கிற எனக்கு 6 மணிக்கு வந்தியா? நீ என்னத்துக்கு முன்னாடி வந்துடுங்க பிளாக்ல வாங்கி அந்த பையில வச்சு எதுக்கான வருவாங்க? நான் உன்ன மாதிரி ஆளா? நாடகம் முடிச்ச பேர் குடிச்சேன்னா நேத்தா மாட்டுக்காரில் ஊற்றிக்கணுமோன்னு நம்ம தண்ணி கொடுக்கணும். இளவரசி ஏதோ குச்சி போட்டு என்ன குடிக்கிறது? என்ன
அது கலக்கிறது. என்ன கலக்கிறது? என்ன? சோமபானம் சுறாபானம். ஏச்சி வாய மூடு. அத களி குடிச்சிட்டு இருக்கிற உழைக்குது. மூஞ்ச பரல மூதி அடி. நாம அது ஒரு பெரிய குற்றம்னு பேச. உங்களுக்கு குற்றமாக தெரியவில்லைங்க. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். யார் அது? 1650 ரூபாய் அவங்க அம்மா தாலியாருக்கு வாங்கி. யாரு? அத பட்டணத்தை பாருங்களேன். ஐயோ கடவுளே, அவன் வாங்கி போற பணம் சரிக்கும் அவன் கத்திக்கிற பாதிக்கு அட பாவி. ஆமா டேய், என்னுடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டுண்டா? எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் உதாரணம். My God. கடைசி மேல சொல்ல அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வளவு ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அவர்களுடைய கடமை அல்லவா? ஆனா அமைச்சர் இருக்கின்றாரே, பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும். ஆமா, உடம்பு இருக்குது செய்யறோம். என்ன உடம்பு இருக்கு செய்யறோம்? மாட்டினா நாங்க வாங்க போறோம். மாட்ட வாங்க போறாங்க. என்னது என்னது? மச்சான் மச்சான் டேய் மச்சான் டேய் மருதா டேய் என்ன மருதா டேய் வெங்க போறோம். மச்சான் வசி போடு மச்சான் மச்சான் டேய் பா டேய் பா டேய் மச்சான் டேய் வசி போடு டேய் பாபா ஒரு பட்டை சிரிக்கி டேய் உட்கார்ந்து நீ ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிள்ளை டேய் மூடுற வாயே. உட்கார்ந்து ஒண்ணுக்கு பேர பொம்பளைக்கு அம்மா டேய் வாய் மூடு. இன்னுக்கு பேர எங்களுக்கு அம்மா தானா இருக்கும். ஏய் அங்க பாரு அந்த பைக்ல போட்டு முறுக்கிடுவோம் உன்னை. அவ்வளவு பீடா போவாரு திரும்பி வருவாரு. ஆடப்பா பீடா போறாரு திரும்பி இந்த ரோட்ல வருவாரான்னு கேக்குறேன். ஏய் ஏன்டா உன் வாயை கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க? எல்லாருக்கும் சாபம் கொடுத்துக்கிறேன். அது மூஞ்ச பராதுக்கு ஏதோ உலகிற வளரணும். மூஞ்ச பரவெல்லாம் உனக்கு மூஞ்சப்பா ஒரு மனிதனுக்கு மூஞ்ச முக்கியம். வேற எது முக்கியம்? மூஞ்சிய துணி போட்டு மூடு. அப்புறம் பாரு என்னத்த மூஞ்ச மூடிட்டு என்னத்த பார்க்க சொல்றேன்? அப்புறமா தான் என்ன ஏச்சி வாய மூடு. இளவரசி விளையாட்டு வினையாக முடிந்து விடும். சரி, அதை விடு. இப்பொழுது வந்து கூறுகின்றேன், அதை செவிடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். சூத்து கைவமா? சூதுகவும் சூதுகவும் என்று சொல்கிறார். ஓ, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்து கைவமா? இளவரசி பணம் காட்டு நெருங்குது. வாய மூடுங்க. நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவார். என் தந்தை உனக்கு சரியான தண்டனை